அது என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு படம் பார்க்க போவோம், அந்த படத்துல வர்ற சீன்ஸோ அந்த படத்துல நடக்கிற நிகழ்வுகளும் நம்ம பர்சனல் லைஃப்ல எங்கேயோ கனெக்ட் ஆகி அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா நம்மள அறியாமலே கண்ணில் தண்ணி வரும்ல. இவருங்க கண்ணெல்லாம் செவந்துருச்சு. அப்படி ஒரு படத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். எப்பயுமே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், முடிஞ்சா பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காவே உங்களுக்கு ரெக்வஸ்டாவே சொல்லுவேன், போய் பாருங்க, கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு படம் தான் இந்த பாட்டில் ராதான்னு சொல்லிட்டு. சில படங்கள் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்ல, தமிழ் சினிமாவோட ஸ்டாண்டர்டே அதான் வைங்களேன். ஒரு படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம, ஒரு காமெடி மட்டும் இல்லாம, ஒரு மசாலா மட்டும் இல்லாம, ஒரு சின்ன ஒரு உந்துதல் எழுப்பி அது மூலமா ஒரு மாற்றத்தை சமூகத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட வரிசையில இந்த பாட்டில் ராதா கண்டிப்பா இருக்கும். நீலம் ப்ரொடக்ஷன்ல தினகரன் சிவலிங்கம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து என்ன சொல்லுது, என்ன கதைங்கிறதெல்லாம் விட நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். இந்த குடிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய். இந்த மத்த நோய்கள்லாம் வந்துச்சுன்னா உங்களை மட்டும்தான் பர்சனலா பிசிக்கலி மென்டலி ஸ்பாயில் பண்ணும். ஆனா இந்த குடிபோதைக்கு அடிக்ட் ஆகிற குடி நோயாளிகள்னால சுத்தி இருக்கிறவங்களும் அவங்கள மட்டும் நம்பி இருக்கிறவங்களும் அவங்களோட குடும்பமும் எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவுக்கு போகுங்கிறத இந்த படம் உங்களுக்கு எண்டுல வந்து சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான படம் இந்த பாட்டில் ராதாவை கண்டிப்பா போய் குடும்பமா பாருங்க. உங்களுக்கே இந்த படத்தை நான் ஏன் பார்க்க சொன்னேன்னு புரியும்.